ஹாய் ஆல் வெல்கம் டு பர்பிள் டிசைனர்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான செக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் ஆரி ஒர்க்கை பற்றின டிசைனிங் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது அனுபவமாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா ஸோ சாரியோட டேசல் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா சில்க் த்ரெட்டை வந்து ஒரு 6 ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்து கார்னரில் வந்து நான் நாட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து கையில் இந்த மாதிரி சுற்றி நம்ம ஹோல்ட் பண்ணிக்கணும். ஹோல்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரியோட கார்னரில் எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ ஸோ அதுக்கு பேக் சைடில் வந்து இந்த நாட்டை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கணும். ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த துளிப் நீடில் வச்சு நம்ம இந்த நீடிலால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹோல் போட்டு அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ஹோல் வழியாக வந்து ஃபஸ்ட்டு அந்த த்ரெட்டை எடுத்து ஒரு லாக் மாதிரி நம்ம போட்டுக்கணும். ஸோ நம்ம கையில் ஹோல்ட் பண்ணியிருக்க சில்க் த்ரெட்டை வந்து கொஞ்சம் டைட்டாகவே ஹோல்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு ஸ்டிச்சஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்ஸ் லாக் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் ஒரு 4 செயின்ஸ் வந்து நம்ம அந்த த்ரெட்லேயே போட்டுடலாம். போட்டுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த செயின் எங்கே முடியுதோ அங்கே கரெக்டாக ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வச்சு நீடில் வந்து எங்கே கரெக்டாக முடியுதோ அங்கே வந்து ஒரு நாட் போட்டுக்கலாம். ஒன்ஸ் நாட் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நாட் போட்டுட்டு அடுத்தது திரும்பவும் வந்து 4 செயின் வச்சு திரும்ப ஒரு லாக் நான் போடுறேன். ஃபிங்கர்ஸில் நம்ம சுற்றி வச்சுருக்க த்ரெட்டை வந்து காலி ஆக வந்து நம்ம லூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா த்ரெட்டை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிக்கணும். ஒன்ஸ் ஒரு 2 செயின் வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு பீடை வந்து லோட் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டு வழியாக வந்து நான் பீடை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு லாக் போட்டுக்கிறேன். ஒன்ஸ் அங்கே லாக் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளாத்தில் வச்சு ஒரு லாக். ஒன்ஸ் இந்த பீட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அகெயின் வந்து ஒரு 4 செயின்ஸ்க்கு மாதிரி நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 செயின்ஸ் கொடுத்துட்டு நான் பீட் கொடுத்துருந்தேன். அண்ட் பீட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 4 செயின் அப்படின்னு நம்ம 3 செயின்ஸ் நம்ம போடணும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நடுவில் வந்து திரும்ப நான் 3 செயின்ஸ் கொடுத்துட்டு செகண்ட் பீட் லோட் பண்ணிக்கிறேன். செகண்ட் பீட் லோட் பண்ணதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா திரும்ப செயின்ஸ் போடுவேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து 2 செயின் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பீடு, அதுக்கப்புறம் 3 செயின், அப்புறம் பீடு, திரும்ப அகைன் வந்து 2 செயின் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளாத்தை நம்ம அப்படியே ரிவர்ஸாக திருப்பிக்கிட்டு இந்த பக்கம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். அது எகெயின் வந்து நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து சிங்கிள் க்ரோஷட் கொடுத்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி சிங்கிள் க்ரோஷட் 2 ஸ்டிச் நம்ம போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பீடு இருக்க லைனில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கு நெக்ஸ்ட்டு லாக்கில் வந்து நம்ம திரும்ப லாக் ஆன் லாக் கொடுத்துருவோம். அகெயின் செகண்ட் இருக்க செயினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்பவும் வந்து சிங்கிள் க்ரோஷட் வந்து ஒரு 2 சிங்கிள் க்ரோஷட் கொடுத்துட்டு பீட்க்கு பின்னாடி இருக்க த்ரெட் வழியாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிப்போம். செகண்ட் செயினில் இருக்க ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிபிள் க்ரோஷட் போடுறதுக்காக நீடில் வந்து 2 டைம்ஸ் நான் சுற்றிட்டு பீட்க்கு பின்னாடி இருக்க லைனில் வந்து ஒரு ஸ்டிச்சஸ் நான் போட ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி வந்து கீப்பாக நம்ம ட்ரிபிள் க்ரோஷட் நம்ம போடணும் அப்படின்னா 2 வாட்டி வந்து த்ரெட்டை சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பீட்க்கு பின்னாடி இருக்க த்ரெட்டில் வந்து நம்ம ஸ்டிச் கொடுப்போம்.
இப்போ சாரியில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆர்ச் டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ச்சுக்கு மிடில் வந்து 60 ஸ்டாண்ட் சில்க் த்ரெட் எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஜரி த்ரெட்னால வந்து நம்ம லாக் கொடுப்போம். ஸோ ஒன்ஸ் அதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஈக்குவல் சைஸில் வந்து நம்ம கீழே வந்து ட்ரிம் பண்ணி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நம்மளோட டேசல் வந்து ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சாரீ டேசலை பற்றின ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம சேனலில் இது. ஸோ இந்த மாதிரி சாரீ டேசலும் இதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோஸாக வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.